Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல பழைய கேலண்டர்ல அழகா யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு ஆர்கனைசர் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நம்ம பழைய கேலண்டர் ஒன்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து மேல இருக்க இந்த ஷீட்டை மட்டும் நம்ம எடுத்துறலாம். நம்ம உள்ள இருக்க அந்த அட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. இப்போ இந்த ஷீட்டை எடுத்துட்டோம். இப்போ இந்த அட்டையில அகலவாக்குல 2 கோடு போட்டுக்கலாங்க. இந்த 2 கோடு எப்படி போடுறதுன்னா மேல இருக்க அளவும் கீழே இருக்க அளவும் ஒரே அளவுக்கு கேப் விட்டுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோட்டுக்கு மேலே ஒரு கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு இறங்கினா போதும். நம்ம இதை வந்து மடக்கி யூஸ் பண்ண போகிறோம். 2 கோட்டுக்கு மேலேயும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே இந்த கோட்டுக்கிட்ட கரெக்டாக மடக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோட்டுக்கிட்டையும் கரெக்டாக மடக்கிக்கோங்க. மடக்கி ஒரு முக்கோணம் மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணிக்கு மேலே இந்த அட்டையை வச்சு இதை ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமே துணி வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். ஏதாவது நல்லா கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு பழைய ஷர்ட்டோ இல்லை பழைய ட்ரெஸ்ஸோ இருந்துச்சுன்னா அதில் இருந்து துணி வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ரேப் பண்ணிடுங்க. டைட்டாக வந்து துணி சுற்றிக்கோங்க. லூஸாக இல்லாத மாதிரி, எங்கேயும் சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. நல்லா ஒட்டிடுங்க. இப்போது சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை வந்து கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. சைட்லேயும் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாங்க, ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து துணி வச்சு கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம முக்கோணமாக இப்போ வந்து ஒட்ட போகிறோம். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். அப்போ கரெக்டாக முக்கோணமாக ஃபார்ம் ஆயிரும். இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு டைம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்போ வந்து அது பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து ஹோல் இருக்குங்க. 2 சைடுமே வந்து ஓட்டையாக இருக்கும். ஒரு சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக அந்த முக்கோணம் சைஸ்க்கு ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் அதே துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு சைடில் ஒட்டிட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த துணியில் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கேயும் பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி துணியில் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டினா ஈஸியாக ஒட்டிடும். இப்போ க்ளூ அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்படியே வந்து ஒரு சைடில் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு இங்கேயும். இப்போ நம்ம ஆர்கனைசருடைய பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம ஒட்ட போகிறது இந்த மாதிரி 2 துணி வந்து நான் எடுத்திருக்கேங்க. பழைய ஃப்ராக்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா திக்கான ஒரு துணியாக எடுத்துக்கோங்க. அந்த துணி வந்து நம்ம இதில் ஒரு சைடும் இன்னொரு சைடு இன்னொரு துணியும் ஒட்ட போகிறோம். பாக்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முக்கோணம் ஆர்கனைசர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த துணி ஒரு சைடு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கீழேயும் அதே மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். பாருங்கள், கீழே வந்து நான் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு எட்ஜில் நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 பாக்கெட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த துணி வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், அழகாக 2 பாக்கெட்ஸ் ஒரு சைடு இருக்க மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பாக்கெட்டும் இங்கே ஒரு பாக்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் துணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டோட்டலாக 4 பாக்கெட்ஸ் இருக்கும் நம்மளுடைய ஆர்கனைசரில்.
இப்போ 2 சைடுமே பேஸ்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம சோஃபாக்கு முன்னாடி வைக்கிற டேபிளில் வந்து இந்த ஆர்கனைசர் வச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த நடு ஸ்பேஸில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இந்த சைட்ஸில் வந்து பென், சிசர்ஸ் இந்த மாதிரி தேவையான பொருட்கள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.